இந்த சிறிய பள்ளியில் இவ்வளோ கூட்டம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பள்ளியினுடைய செயல்பாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்கிறது இதுல இருந்தே புரியுது. இந்த தேர்தலை கண்காணிக்கிறதுக்காக, அதாவது ஒரு பார்வையாளராக தான் எங்களெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நியமிச்சிருக்காங்க. நான் இப்போ வந்து ஊர்சேரி பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு பிஓவாக ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அதாவது அதிகாரியாக போனேன். அப்புறம் நம்மளுக்கு அது சரியில்லை, நோக்கு படவை நம்ம ஃபேமிலி அளவில் அப்படியே வந்தாச்சு. திரும்ப வந்து ஊர்சேரி பள்ளி வேக்கண்டாக இருந்துச்சு. அதில் நான் வந்து இப்போ வந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த இவ்வளோ கூட்டம் வந்து சிறிய பள்ளியில் வச்சுருக்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அதாவது ஈடுபாடுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது டீச்சர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்ல விழிப்புணர்வு கூட்டம் நடத்தியிருப்பாங்க, அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து, உங்களுக்கு வரவேற்பு கொடுத்து, எனக்கு வரவேற்பு கொடுத்து இந்த பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு வந்துருக்கிற நமது பேபிலதா டீச்சர் மற்றும் மேகலா டீச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து மறுகட்டமைப்பு, அதாவது 2 ஆண்டுகளுக்கான உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வுல நம்ம இருக்கிறோம். இந்த குழுவினுடைய பணிகள் எல்லாமே, பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை டீச்சர் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அந்த கடமையிலிருந்து மாறாம நம்ம பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்னென்னலாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்கும்போது என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா நம்ம வந்து தீர்மானத்து மூலமாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். முதல்லாம் வந்து பேப்பரில் அனுப்புவோம், எஸ்எஸ்சி ஆஃபீஸுக்கு போகும், எஸ்எஸ்சி ஆஃபீஸ்லேருந்து சிஓ ஆஃபீஸுக்கு போகும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மாநில திட்டக்குழு வரைக்கும் அந்த தபால் போகும். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் போக வேண்டியதே கிடையாது. நம்ம இப்போ என்ன செய்கிறோம், அந்த எமிஸ்ங்கிற தளத்தில் நம்ம இதை இப்போ ஏற்றிடுறோம். நம்ம தீர்மானம் எல்லாமே 2 ஆண்டுகளாக அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எமிஸ் எல்லாம் நம்ம எமிஸ் எண்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. அந்த மாதிரி எமிஸ் தளம்னு சொல்லிட்டு பள்ளி தகவல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வச்சுருக்கோம். அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் தான் நம்ம பிள்ளைகளுடைய எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியினுடைய டீட்டெயிலும் அதுக்குள்ளே இருக்குது. முதல்வரே இந்த பள்ளியை பார்க்கணும் அப்படின்னாருன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா அவருக்கு எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியும். இதே மாதிரி இந்த இது மறுகட்டமைப்பு எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு எந்தெந்த பள்ளியில் என்னென்ன தீர்மானம் ஏற்றியிருக்காங்க, அவங்களுக்கு முக்கியமானது என்ன, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் தீர்மானமாக நம்ம ஏற்றிடுவோம். அந்த தீர்மானத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்கிறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் இதனுடைய முக்கியமான அம்சமே. நேரடியான திட்டக்குழுவே நேரடியாக பார்க்குற அளவுக்கு நமக்கு இதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இதை கொண்டு வர்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சட்டசபையில் எப்படி தீர்மானம் ஏற்றுனா அது உடனடியாக இது பண்ணுதோ, அதுபோல் நீங்கள் கிராம சபை கூட்டம் போயிருப்பீங்க. கிராம சபை கூட்டத்தில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது நம்ம சட்டசபையில் எடுக்கிற தீர்மானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அது உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தீர்மானங்களும் ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன அவசியம் தேவை, அத்தியாவசியம் என்ன, பெற்றோர் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அரசாங்கம் நேரடி கண்காணிப்பு பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த தீர்மானங்களை அதில் ஏற்றிடுவோம். உடனடியாக நமக்கு எது எந்தெந்த பிளாக்கில் எவ்வளவு விஷயங்கள் நடக்கணும், எது முக்கியமானது, எது அத்தியாவசியமானதுன்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை முதல்ல செஞ்சுருவாங்க. அதுக்கு அடுத்த நிகழ்வுகளில் 2 ஆண்டுகளில் நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம், நம்மளுடைய பொறுப்புகளே அதை சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரங்கிறதுக்கு தான் இந்த கூட்டத்தையே நம்மளுக்கு கூட்டியிருக்கிறாங்க. அதோட இந்த 2 ஆண்டுகளில் நம்ம என்ன சாதனை பண்ணோம், போன 2 வருஷத்தில் என்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஆண்டுகளில் நம்ம பொறுப்பில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பட்டியல் போட்டி சொல்கிற அளவுக்கு ஆன ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறணும். இப்போ கடைசியில் நம்ம இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்கங்கிறதெல்லாம்